ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் இதில் இணைந்திருந்தனர். பொய்யை நிறுத்துங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எனும் துணிப்பொருளில் இந்த மே தின கொண்டாட்டம் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமால் சிறிபால டி சில்வா தலைமையில் இடம்பெற்ற மே தின நிகழ்வில் கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் இணைந்திருந்தனர். சர்வஜன அதிகாரம் கட்சியின் மே தின கூட்டம் வரக்காப்புல வாராந்த சந்தி வளாகத்தில் இடம்பெற்றது. சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் இணைந்திருந்தனர். கிறிஸ்தவ தொழிலாளர் சகோதரத்துவத்தின் மே தின கூட்டம் கொள்ளுப்பட்டி புனித மைக்கேல் தேவாலயத்தில் இடம்பெற்றது. அங்கு ஆரம்பமான தொழிலாளரின் ஊர்வலம் பல வீதிகள் ஊடாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது. தொழிலாளர்களுக்கான ஆராதனை இடம்பெற்றது. ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்தல், பலஸ்தீனத்துக்கு விடுதலை வழங்குதல் எனும் துணிப்பொருளில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இலங்கை தோட்ட சேவையாளர்கள் சங்கம் மற்றும் இலங்கை பெருந்தோட்ட ஊழியர்கள் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த மேதின ஊர்வலம் சீதாவக்க கைத்தொழில்பேட்டை வளாகத்திலிருந்து ஆரம்பமாகி சீதாவக்க நகரசபை அரங்கு வரை சென்று அங்கு மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கை வர்த்தக தொழில்துறையாளர்கள் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த தொழிலாளர் தின நிகழ்வு பொது தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் SP நாதன் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. IMF மரண வேலை மற்றும் இந்திய மயமாக்கலுக்கு எதிரான எளியே சக்தி எனும் துணிப்பொருளில் முன்னிலை சோசியலிச கட்சியின் மெய்தின ஊர்வலம் கொழும்பு BRC மைதானத்தில் ஆரம்பமாகி கிர்லப்பனை லலித் அதுலத் முதலி விளையாட்டு மைதானம் வரை சென்றது. அங்கு மேதின கூட்டம் இடம்பெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் இன்று பொகவந்தலாவ நகரில் இடம்பெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருதமாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை செங்கொடி சங்கத்தின் மேதின ஊர்வலம் ஹட்டன் மல்லியப்பூ சந்தியில் ஆரம்பமாகி ஹட்டன் நகரசபை வரை சென்று அங்கு மேதின கூட்டம் இடம்பெற்றது. இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகரும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் ஸ்தாபகருமான மேனகா கந்தசாமி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் சங்கத்தின் தொழிலாளர் மாநாடு இன்று கல்முனையில் அதன் தலைவர் AM நாசர் தலைமையில் இடம்பெற்றது. உலக தொழிலாளர் தின நிகழ்வு மூதூர் மல்லிகைத்தீவு கிராமத்தில் இடம்பெற்றது. தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில்